ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஸ்டீஃபன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மாருதியிலேருந்து ஃப்ரான்ஸ் மாடல் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த காரை ஃபுல் ரிவ்யூ இன்றைக்கி பண்ண போகிறோம். இது 2024 ரொம்ப ஃபேமஸான ஒரு மாடலில் இருக்குது. இந்த காரோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து டெல்டா மாடல். இது டாப் மாடல், ஆல்ஃபாவுக்கு முந்தின மாடல். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எச்ஓரம் ப்ரைஸ் 8 lakhsல இருந்து 13 லட்ச ரூபா வரைக்கும் வருது. ஸ்டார்டிங் சிக்மா மாடலில் இருந்து ஒரு 4 மாடல், சிக்மா, டெல்டா ப்ளஸ், அடுத்து ஜீட்டா, அடுத்து வந்து ஆல்ஃபா மாடல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஜீட்டா மாடல். இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இது கிட்டத்தட்ட ஒரு 21 கிலோமீட்டர் மைலேஜ் தரும். வாங்க இந்த வண்டியை பற்றி ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கீழே இருந்து பார்ப்போம். இது டாப் மாடலுக்கு வர கீ தான். இது லாக் அன்லாக் வர மாதிரி ஒரு ஸ்மார்ட் கீ. இந்த கீ மூலிமா நம்ம சென்சார்ஸ் மூலிமாவே ஓப்பன் பண்ணிக்கலாம். லாங் போன உடனே ஆட்டோமேட்டிக்காக டோர் லாக் ஆகிரும், விண்டோலாம் க்ளோஸ் ஆகிக்கும். இதுதான் இந்த கீயோட ஸ்பெசிஃபிகேஷனு. இப்போ இது வந்து மாருதி சுசுக்கினாலே அந்த லோகோ தான் மெயின். வாங்க இவங்களோட எவ்வளோ நல்ல டைனமெட்டிக்கான ஒரு டிசைன் பின்னாடி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கர்வ்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ டைனமெட்டிக்கான கர்வ்ஸ்லாம் இருக்குது. இந்த கர்வ்ஸ்லாம் வண்டியோட ஸ்பீடு வந்து நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கலர்ஸ் பார்த்திங்க, இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து வண்டியோட ஏர் டைனமிக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது டாப்பாக வந்து ஆடியில் வர மாதிரி தான். இந்த ஃப்ரண்ட் கிரில்ஸை பாருங்கள். கிரில்ஸ் எவ்வளோ ஒரு பெனாரமிக் கிரில்ஸ் ஸ்டைலாக இருக்குது. மாருதி லோகோ, அடுத்து முன்னாடி நம்பர் பிளேட்டுக்கு இடம், முன்னாடி கிரில் வந்து ரேடியேட்டர் கிரில். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இதில் ஃபாக் லேங்க் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் மெயினான லைட்டு. முன்னாடி வந்து டிஆர்எல் வித்து இண்டிகேட்டர்ஸோடு வரும். இது டியூலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஆர்எல் அண்டு லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாப் மாடலில் ஆன்டி கிளாரோட எல்லாமே வந்துடும். இந்த கிளாஸஸ் எல்லாமே சைடில் பாருங்கள். இது வந்து 16 inch அலாய் வீல். இது டாப் மாடல் முந்தின மாடல்ன்றனால. பட் இதில் வந்து அலாய் வீல் தான், ஆனால் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கிடையாது. இது 135 mm சைடிங். சைடில் பாருங்கள், ஃபுல்லாகவே அந்த பீடிங்ஸ் வரும். அந்த ஓஆர்விஎம் லைட்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்து மிரர்லேயே வருது. ஃபுல்லாகவே மெட்டல் ஸ்ட்ராப்ஸ் மூலயமா மிரரை ஃபுல்லாக இது பண்ணியிருக்கிறாங்க. சைடு விண்டோ வைசர் பாருங்கள். ஹேண்டில்ஸ் எல்லாமே சேம் கலர் வரும். ஆனால் டாப் மாடலில் நம்மளுக்கு குரோம் அவைலபிள் இருக்குது. இதுதான் வந்து ஃபியூல் டேங்க்கு. இது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு. இதில் சிஎன்ஜி வேரியண்ட்டும் இருக்குது. சிஎன்ஜி வேரியண்ட் வந்து இன்னொரு மைலேஜ் கொஞ்சம் கூட கிடைக்கும். பட் அதுக்கு பூட் ஃபேஸ் வந்து குறையும். இது வந்து 35 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டிக்குள்ள. இது மேலே பாருங்கள், ஸ்பாய்லர், அந்த ஹேண்ட் ரெயில்ஸு எல்லாமே கிளியராக இருக்குது. பின்னாடி பாருங்கள், ஒரு மினி எஸ்யூவி மாதிரியே இது. அந்த ஸ்பாய்லர் பாருங்கள், ஒரு ஸ்பாய்லர் இருக்கிறதே தெரியல. பட் அது நீட்டாக டீசெண்டாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய ஒரு ரேஞ்ச் ரோவர், லேண்ட் ரோவரை ஒரு மினி சைஸாக பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. பின்னாடி ரியரில் பாருங்கள், பின்னாடி லைட்டு, பின்னாடி வந்து ரியர் கார்டு எல்லாமே இருக்குது. இதுவும் வந்து நெட்ஸாவோட டேஞ்சர் லைட் ரியர் கொடுத்துருக்காங்க. அடுத்து கண்டினியூ லைட்டு. இது வந்து பூட் ஃபுல்லாகவே இந்த லைட் வரும். இது ஒரு நல்லாயிருக்கும். இப்போ பூட்டை பார்த்தீங்கன்னா பட்டன் டச் பூட்டு தான். இது பண்ணோடனே ஓப்பன் ஆயிரும். உள்ளே வந்து ஒரு 308 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. சைட்லேயே நம்மளுக்கு ஒரு பூட் லைட்டும் கொடுத்துருக்குறாங்க. இது ஹாலோஜன் லைட்டு தான். இதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு ஸ்பேர் வீலும் இங்கே இருக்குது. ஸ்பேர் வீலும் அதே 16 inch அலாய் வீல் தான். அலாய் வீல் செட்டு இப்போ எல்லாமே பாருங்கள். அதிலே ஒரு ஓல்ட்ரு மாதிரிலாம் வச்சு நம்மளுக்கு லாக் பண்ணுறதுக்கும் அதிலே இருக்குது. பார்த்திங்களா, இது வந்து ஹைப்ரிட் மாடல். நெட்ஸாலே இது வந்து ஹைப்ரிட், டொயோட்டாவோட ஹைப்ரிட் இவங்க கொலாபரேட் பண்ணால். இந்த ஹைப்ரிட்னால மோர் மைலேஜ், மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. சைடில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்ல கிளியரன்ஸாக இருக்குது பாருங்கள். இது மூலயமா உங்களுக்கு வந்து எங்கேயுமே ஸ்பீட் பிரேக் எதுவுமே தட்டாது. இதுதான் இந்த வண்டியோட அவுட்டர். இது பார்த்தாலே ஒரு டைனமிக்காக இருக்குது. வாங்க இப்போ இந்த வண்டியோட ஸ்பெக்கை பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு மொத்தம் 2 மாடல் இருக்குது. 101 லிட்டரில் டர்போ லிட்டர் இன்ஜின் இருக்குது. இது வந்து 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின். இப்போ நம்மகிட்ட இருக்கிற 4 சிலிண்டர் இன்ஜின். இது டியூல் விவிடின்ற மாடலு. இது K12N இன்ஜின். இது பவர் எவ்வளோ கொடுக்குன்னா 88 ஹார்ஸ் பவரும் 113 நியூட்டன் டார்க்கு கொடுக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் மைலேஜ் தருது நம்மளுக்கு. இதோட டைமென்ஷன்ஸை சொல்கிறேன். சைடில் வந்து நம்மளுக்கு 3995 mm லாங் இருக்குது. வித்து வந்து 1765 mm வித்து இருக்குது. ஹைட் வந்து 1550 mm ஹைட் இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து வண்டியோட உள்ளே போய் பார்ப்போம். வாங்க. ஆண்ட்ராய்டு பாருங்கள், அதே குரோமிங், இது சேம் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. சைடில் பாருங்கள், இது வந்து ஃபுல்லாகவே ஆப்ஷன்ஸ் வண்டி எல்லாமே. இது ஃபுல்லாகவே லெதர் ரேப்பரிங்கோடு வருது. மேலே பிளாஸ்டிக்ஸ் வரும். அதிலே பாருங்கள், பியானோ பிளாக்கோட ஒரு ஷைனிங், ஒரு ப்ரீமியமான லுக்கு. இதிலே லாக்ஸு எல்லாமே, டோர் விண்டோ கண்ட்ரோல் பண்ணுறது, ஓஆர்விஎம் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே. இது சைட் லாக்கு, சைல்ட் லாக் எல்லாமே இதில் வந்துடுது. எல்லாமே ஒரு ப்ரீமியம் லுக்கில் ஒரு கலர் காம்பினேஷன் நல்லாவே இருக்குது. இந்த ப்ரௌன் கலர். இந்த சீட்டை சொல்ல போனால் இது வந்து டாப் வேரியன்ட், முந்தின வேரியன்ட்னால இதுக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்டபுளும் இந்த இதில் வந்துடுது நம்மளுக்கு. வாங்க இப்போ சீட்டில் உட்காந்து பார்ப்போம் வண்டியோட கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சைடில்
டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்க, நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீலாக இருக்குது இந்த இடங்களில். நம்மளுக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர்ன்னு நான் சொன்னனால இது வந்து ஆட்டோமேட்டிக் நாபு வரும். இது வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது வந்து இது வந்து எம்ஐடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். கிட்டத்தட்ட இது பேஸ் மாடலோட இது வந்து டாப்பாக வரும். இது டாக்டோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் எல்லாமே வந்துடும். எல்லாமே கண்ட்ரோல். நம்ம இது வந்து சிங்கிள் டச் பட்டன், புஷ் ஸ்டாப் பட்டன் தான். இது மூலமா வண்டியை நம்ம புஷ் ஆன் பண்ணிக்கலாம். சைட்லேயே பேடல் ஷிஃப்டர்ஸ் பார்த்திங்கன்னா, இது மூலமாக நம்ம ப்ளூடூத் வாய்ஸ் கண்ட்ரோல் இது பண்ணுறது எல்லாமே. மேலே உள்ள இதில் மூலமா நம்ம சவுண்டு இது பண்ணிக்கலாம். இது வந்து டெலஸ்கோபிக் ஸ்டேரிங். இதனால் நம்ம மேலேயும் நம்ம டெலஸ்கோப்பிங் பண்ணிக்கலாம், டில்ட்டும் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா இது ஹெட்லைட் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே இதில் வருது. இது 7 இன்ச்சு மீடியா பிளேயர். இது கார்ப்ளே, ஆட்டோ எல்லாமே வந்துடும். இதை சிஸ்டம் ஆன் பண்ணோன்னே அந்த இது வந்துடும். பார்த்துங்க, இந்த ஏர் வெண்ட்டு எவ்வளோ ப்ரீமியமாக நல்ல ஒரு மெட்டாலிக் ஃபினிஷாகவும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே இந்த ப்ரௌன் அண்ட் பிளாக் போனது நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் வேறு கலர்ஸ் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஏசி வந்து ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஏசி தான். இது வந்து பேஸ் டு டாப் வந்து எல்லாமே இதாக இருக்குது. அடுத்து இதிலே வந்து யூஎஸ்பி நம்ம சாங்ஸ்க்காக பென்ட்ரைவ் ஸ்லாட்ஸும் இருக்குது. நம்ம சார்ஜிங் போட்டு அதில் இருக்குது. ஆண்ட்ராய்டு இது பாருங்கள், நம்ம உள்ளே பாருங்கள் க்ளோபாக்ஸ். நம்ம க்ளோபாக்ஸ் நல்ல ப்ரீமியமாகவும் இருக்குது, நல்ல ஒரு இது. பட் இதில் வந்து கூலிங் க்ளோபாக்ஸ் கொடுத்துருக்கலாம். மிரர் வந்து நம்ம நார்மல் மிரர் தான், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சன்வைசர்ஸ் எல்லாமே. இதில் கிளாஸ் இல்லை, இருந்தால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். கோ பேசஞ்சர்ஸ் மட்டும் கிளாஸ் இருக்குது. சைடு ஆண்ட்ரைல்ஸ் எல்லாமே. இதில் டியூவல் லைட், நம்ம 2 கேபின் லைட் வச்சு இருக்குது. 2 லைட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட்டில் உள்ள டிசைன்ஸு பாருங்கள். இப்போ வந்து நம்ம பின்னாடி ரியர்லேயும் போய் பார்க்கலாம் வாங்க. இது நல்ல ஒரு ஸ்பேசிஸாக இருக்குது. நம்ம இறங்க ஒரு ப்ரீமியமாகவும் அது. இப்போ வாங்க ரியரில் பின்னாடி போய் உட்காந்து பார்ப்போம். பின்னாடி உட்காந்தா தான் இதோட ஸ்பேஸ் ஹைட் எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரியலாம். இது சேம் அதே கலர் நம்ம லெதர் தான் இது கொடுத்துருக்குறாங்க. ப்ரீமியமாக இருக்குது. 4 சீட்ஸுக்கு சைடு ஹேண்டில்ஸ் எல்லாமே. இதில் குரோமிங் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க லாக்ஸ்க்கு. நல்லாவே ஒரு கேப் இருக்குது நம்மளுக்கு. தலைக்கு மட்டும் கொஞ்சம் கேப் கம்மியாக இருக்கும். மற்ற எல்லாமே இது கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இன்னும் கொஞ்சம் ஹைட் இது பண்ணிக்கலாம். இதில் ரியர் ஏசி டாப் மாடல் இந்த மாடல்ன்றனால பட் பேசிக் மாடலில் ரியர் ஏசிஸ் கிடையாது. இதில் ரியர் ஏசியும் உண்டு. அதில் வந்து நம்மளுக்கு 2 யூஎஸ்பி கனெக்ஷன்ஸும் நம்ம கேபிள் மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்பேசியஸ் இருக்குது. 3 பேர் நல்லா ஃப்ரீயாகவே உட்காந்து போகலாம். இது 60-40 சீட்டாக இதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சீட்டை மடக்கி வச்சுக்கிறதுக்கு. பின்னாடி ஹேண்டில்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. நம்மளுக்கு சீட்டும் நல்ல ப்ரீமியமான லெதர்ஸோடு இருக்குது. இங்கேருந்து முன்னாடி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. எவ்வளோ ஒரு நம்மளுக்கு ஃபுல் வியூஸும் நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. டிரைவ் இந்த லைட், இந்த முன்னாடி இருந்து ஆன் பண்ண அந்த லைட்டு தான் அந்த இது நல்லாவே இருக்குது. இந்த சீட்ஸ்லையுமே லெதர் சீட்ஸ் வந்து இப்போ லெதர் கவரோடு தான் வருது. அது நல்ல ப்ரீமியமாகவும் நல்லா யூஸாக இருக்குது. ஓகே, வாங்க இதுதான் இந்த மாடலோட இது. இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரான்ஸுன்றது இது பலேனோக்கும் ப்ரீஸாக்கும் மிடில் உள்ள மாடல். பலேனோ போனாலும் போகலாம், ப்ரீஸா போகலாம். பட் இது மிடில் வந்து இது வந்து டாட்டா நெட்ஸானுக்கு போட்டியாக இந்த மாடல் போட்டிருக்காங்க. இதுவும் அதுவாக கம்பேர் பண்ணணுன்ற பார்த்தோம்னா இது ஒரு நல்ல மைலேஜ் செக்மெண்ட்ஸாக வரும். ஓகேங்களா. பட் இது வந்து பில்ட் குவாலிட்டியில் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இது இல்லை. சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.